குட் மார்னிங் டு ஆல். போன கிளாஸில் இந்த ஆர்கல் டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இதில் வந்து 2 கேட்டகரி தான் இருக்குது. ஒன்று ஆர்கல் டயக்ராம், அதுக்கப்புறம் டிஎஸ் டயக்ராம் இருக்குது, அதுக்கப்புறம் ரியாக்ஷன் மெக்கானிசம். ஒரு 3 ரியாக்ஷன் மெக்கானிசம் இருக்குது. அசோசியேட்டட், டிசோசியேட்டட் மெக்கானிசம், அதே மாதிரி சப்ஸ்டிடியூட்டட் மெக்கானிசம் இருக்குது. 3 மெக்கானிசம் இருக்குது. அது நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம் சரிங்களா. இன்றைக்கி ஒரு அப்படியே இந்த ஆர்கல் டயக்ராம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். நாளைக்கு டிஎஸ் டயக்ராம் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. ஆர்கல் டயக்ராமில் இருக்குது டிஎஸ் டயக்ராம் வந்து ஒரு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். அதனால் ஒரு டிஎஸ் டயக்ராம் வந்து ஒரு ½ அன் ஹவர் இல்லைன்னா ஒரு 1 ஹவரில் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் வந்து ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்த்தோம்னா இந்த யூனிட் வந்து நாளைக்கு கம்ப்ளீட்டாக முடியும் சரிங்களா. இதில் ஆர்கல் டயக்ராமில் ஆல்ரெடி ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஆர்கல் டயக்ராமில் ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆர்கல் டயக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஆர்கல் டயக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். அதாவது எனர்ஜி, அதனுடைய வேவ் நம்பர், ஃப்ரீக்வன்சி சென்டிமீட்டர் இன்வர்ஸ். அதில் 2 கேட்டகரி பார்த்தோம். ஒன்று டிடி டிரான்சிஷனுக்கு அதனுடைய எனர்ஜி, அதனுடைய வேவ் நம்பர் இன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஒரு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் டிரான்சிஷனுக்கு அதனுடைய கிராஃப் என்ன, டிடி டிரான்சிஷனுக்கு அதனுடைய கிராஃப் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் டிரான்சிஷனுக்கு அதனுடைய கிராஃப் வந்து அதனுடைய பீக்குடைய இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர் டு த டிடி டிரான்சிஷன். டிடி டிரான்சிஷன் கம்பேர் பண்ணும்போது அதனுடைய இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். எப்பவுமே யாருக்கு இன்டென்சிட்டி அதிகம் அப்படின்னா சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் டிரான்சிஷனுக்கு இன்டென்சிட்டி அதிகம் இருக்கும். இதில் ஃபர்தராக டிடி டிரான்சிஷனை பொறுத்து 3 கேட்டகரி பார்த்தோம். அதில் லெப்போட்டி அலவுட் அண்டு இதுக்கு முன்னாடி சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் டிரான்சிஷனில் லெப்போட்டி அலவுடு அண்டு ஸ்பின் அலவுடு. இதுக்கு ஒரு கிராஃப் வந்து பார்த்துருக்கோம். டிடி டிரான்சிஷனில் 2 கேட்டகரி பார்த்துருக்கேன். ஒன்று லெப்போட்டி ஃபர்பிடன் ஸ்பின் அலவுடு, இன்னொன்று ஸ்பின் அலவுடு லெப்போட்டி சரிங்களா. டோட்டலாக எடுத்து ஸ்பின் ஃபர்பிடன் அண்டு லெப்போட்டி. இது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஃபர்ஸ்ட்டுக்கான டயக்ராம் எப்படி இருக்கும், நம்பர் 1க்கான டயக்ராம் எப்படி பார்த்துருக்கோம். அதனுடைய எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். செகண்ட் இந்த லெப்போட்டி ஃபர்பிடன் ஸ்பின் அலவுடு, இது சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் டிரான்சிஷனுக்கான டயக்ராம். 2மே அலவுடாக இருந்தால், ஒன்று ஃபர்பிடன் ஒன்று அலவுடாக இருந்தால் அதோட இன்டென்சிட்டி இப்படி இருக்கும். தேர்ட் கேட்டகரி 2மே ஃபர்பிடன், லெப்போட்டி ஃபர்பிடன் அண்டு ஸ்பின் ஃபர்பிடன். அதோடைய பீக் வந்து எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது இப்படி இருக்கும் சரிங்களா. இதை நம்ம இன்டென்சிட்டி ஆர்டர் கூட கால்குலேட் பண்ணுவோம். இன்டென்சிட்டி ஆர்டர் பார்க்கும்போது யாருக்கு இன்டென்சிட்டி அதிகம், இன்டென்சிட்டி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேட்டகரி சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் டிரான்சிஷன், அதுக்கப்புறம் லெப்போட்டி ஃபர்பிடன் அண்டு ஸ்பின் அலவுட், லாஸ்ட் ஒன் லெப்போட்டி ஃபர்பிடன் அண்டு ஸ்பின் ஃபர்பிடன். இது இன்டென்சிட்டி, எனர்ஜி வெர்சஸ் அதனுடைய வேவ் நம்பர், எனர்ஜி வெர்சஸ் அதனுடைய வேவ் நம்பருக்கான டயக்ராம் எல்லாமே பார்க்கணும் சரிங்களா. இதுக்கப்புறம் தான் ஆர்கல் டயக்ராம் சரிங்களா. இது நார்மலாக இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி, அதனுடைய பீக்குடைய இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு தான் கொடுக்கணும், சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் டிரான்சிஷன். அதுக்கப்புறம் தான் ஆர்கல் டயக்ராம் பார்க்கணும். ஆர்கல் டயக்ராமில் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு டிடி டிரான்சிஷனில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பின் அலவுட் இருக்கு, ஸ்பின் ஃபர்பிடன் இருக்கு கரெக்டுங்களா. இதெல்லாம் ஸ்பின் அலவுடு டிடி டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் D1 இருந்து D9 கான்ஃபிகரேஷன் வரைக்கும் ஸ்பின் அலவுடு. அதே மாதிரி D5 ஹை ஸ்பின் அப்படிங்கிறது ஸ்பின் ஃபர்பிடன் சரிங்களா. இந்த டிடி டிரான்சிஷன் மட்டும் இல்லாமல் நமக்கு இதே டிடி டிரான்சிஷனில் நமக்கு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் சரிங்களா, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற எல்லா கேட்டகரியுமே இருக்கு. பட் ஆர்கல் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் எதுக்கு மட்டும் அப்ளிகபிள், ஆர்கல் டயக்ராம் only applicable for என்னது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் சரிங்களா. D1 to D9 கான்ஃபிகரேஷன்ல ஸ்பின் அலவுட் டிரான்சிஷன்ல என்னது only ஸ்பின் அலவுட் காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் ஆர்கல் டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த ஸ்பின் அலவுட் காம்ப்ளெக்ஸ்ல எது மட்டும் தான் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இந்த ஸ்பின் அலவுட்ல இருக்கக்கூடிய லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஓவரால் பார்க்கும்போது ஸ்பின் அலவுட் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி ஸ்பின் அலவுட் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி ஸ்பின் ஃபர்பிடன் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ். இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது டிஎஸ் டயக்ராம். இதெல்லாம் என்ன டயக்ராம், டிஎஸ் டயக்ராம். பட் ஆர்கல் டயக்ராம் அப்படிங்கிறது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். D1 இருந்து D9 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாது.
அதே மாதிரி ஸ்பின் பர்மிட்டன்ட் டிரான்சிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸ்பின் அலௌடு D1 to D9 கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டிஎஸ் டயக்ராம் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸ்பின் அலௌடு டிரான்சிஷன், அந்த ஸ்பின் அலௌடுல ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அண்ட் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், ஸ்பின் பர்மிட்டன்ட் சொல்லக்கூடிய D5 ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், அதனுடைய லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த டயக்ராம் என்ன டயக்ராம்? அது டிஎஸ் டயக்ராம். சரிங்களா? இதான் வந்து ஆர்கல் டயக்ராம் உடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்து. அந்த ஆர்கல் டயக்ராம் உடைய இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் இது பார்த்து என்னது எலக்ட்ரானிக் டிரான்சிஷன், ஹோல் டிரான்சிஷன் அப்படி கேட்டகரி பார்த்து. சரிங்களா? எழுதிக்கோங்க. அடுத்து